உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும்போது நார்ச்சத்து செயற்கை இலை போட்டு நஞ்சாகினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கை கொத்தல் அரிசிக்குள் கருவாகும் ஊட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவருகிறோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம் அதிநேரம் சூடேற்றி அதை அழிக்கிறோம். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் இருந்து, மருந்தேனம் இருந்து. பழங்காலம் முதலாக இலை போட்டு நாமும் பலகாரம் வைத்தோமே அதில் அர்த்தம் உண்டு. நெய்யும் பருப்பும் முதலாக உள் சென்று உணவு குழாய் வரை தன்மையாக்கும். ருசிக்காக உள்ளவை செரிக்காத மற்றவை ரசமூற்ற இதை மாற்றி நன்மையாகும். கருணை கிழங்காலை கொழுப்பை கரைக்கிறோம், சாப்பிட்ட சூட்டையே மோரிட்டணைக்கிறோம். பாட்டிக்கு தெரிந்தது என்னாலும் உயர்ந்ததே, ஆராய்ந்து பார்க்க நம் விஞ்ஞானம் மறந்ததே. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான், இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான், இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கொதிக்கும் போது பணகம் கரைச்சு குடிக்கணும். கொட்ட
கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி, ஓல கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி, கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி, ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி, பூமிக்கு வந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. நொறுங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் ஒண்ணு தலையில போட்டுக்கணும். பாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும், ஆரோக்கியமா வாழ அதுவே துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், வாய் மணக்கும் சூட முட்டாய், வலிஞ்சு வரும் தேன் முட்டாய், இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய் கொய்யாக்கா கட்டி விற்கும் பனங்கிழங்கு, பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, வாழுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் வறுத்த உணவு எல்லாம் கொழுப்ப சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீர்க்கும், பருப்பை சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும். துரித உணவை விரும்பி உண்ணும் பழக்கம் மாறணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும். கிழங்க சாப்பிடணும், நார் சத்து வேணும், தண்டும் சாப்பிடணும். 100 விதமான கீரை வகை இருக்கு, நாளும் ஒதுக்காம தின்னா பயன் இருக்கு. வெள்ள சர்க்கரையே வெள்ள சர்க்கரையே வினைய கொண்டு வரும், வீட்டு சமையலுங்க ஊட்ட சத்து தரும். செரிக்கும்படியா பசிக்கும்படியா உணவு இருக்கணும், ஒரு பருக்க கூட வீண் இல்லாம உண்டு பழகணும்.